மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வசித்து வந்த போயஸ் கார்டன் இல்லத்திற்கு வந்த முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை சந்தித்து பேசினார். போயஸ் கார்டன் இல்லத்தை இரண்டாவது நாளாக பொதுமக்கள் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படுவது. இதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் ஜெயலலிதாவின் வீட்டை பார்த்து வருகின்றனர். ஜெயலலிதாவின் மறைவுக்கு முன்பு போயஸ் கார்டன் தெருவுக்குள் செல்வதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது. பொதுமக்கள் மட்டுமின்றி இன்று காலை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, எஸ்பி வேலுமணி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், ராஜேந்திர பாலாஜி, அதிமுகவை தலைவர் மதுசூதனன் உள்ளிட்டோரும் போயஸ் கார்டன் இல்லத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு வைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திவிட்டு சசிகலாவுடன் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 31ஆம் தேதிக்குள் அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் அமைச்சர்களின் போயஸ் கார்டன் வருகை முக்கியமானதாக கருதப்படுகிறது. புரட்சித் தலைவி அம்மா அவங்க இறந்துட்டாங்க. அவங்களை நேரடியாக பார்க்க முடியல. அதனால் இங்கே வந்து அவங்க வீட்டை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். வீட்டுக்குள்ளே போனால் இங்கே நம்மளை கேட்டு வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. அம்மா வந்து கேட்டில் வேதா நிலையம்ங்கிற அந்த போர்டில் இருந்து அந்த கேட்டை திறந்து உள்ளே போய் போர்ட்டிகோவில் போய் அந்த வண்டி நிற்கும். வண்டி நின்னோன்னா அம்மா அந்த வீட்டுக்குள்ளே போவாங்க. அந்த இடம் வரைக்கும் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க.